ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்னைக்கு லாஸ்ட் டே 10 கிளாஸஸோட நம்ம லீஃப் ஸ்டிச்சை பார்க்க போகிறோம். இந்த லீஃப் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா பிரைடலோடைய லீஃப் ஸ்டிச். பிரைடலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் ஒர்க்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க. நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பிரைடலில் இந்த மாதிரி வந்து செக்குடு டிசைன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து இந்த மாதிரி லீஃப் உடையது வந்து புட்டா ஒர்க்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி மெத்தடில் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு பிரைடல் பண்ணணும், நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்றவங்க இந்த டிசைனை எடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரைடல் ஒர்க்கை கொடி டிசைனில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வகையில் இப்போ நான் வந்து ஸ்டோன் வந்து உங்களுக்கு ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டோன் ஒட்டிட்ட பிறகு இது ட்ரை ஆகிட்ட பிறகு நீங்கள் என்ன மாதிரி வேணால் க்ரியேட்டிவ் கொடுக்கலாம். ஒன்று சுகர் பீட், ஃபஸ்ட் நம்ம எடுக்கிறத வந்து நோட் பண்ணிக்கோங்க. சுகர் பீட், ரெண்டாவது ஸ்டோன், அடுத்து சுகர் பீட், அடுத்தது வந்து ஸ்டோனு, அதுக்கப்புறம் சுகர் பீடு. இல்லை 2mm பீடு யூஸ் பண்ணுறேன்னா 2mm பீடு. உங்களுக்கு எத்தனை லேயரில் அது பெருசாக வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அத்தனை லேயரில் கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் லேயர் கொடுக்குறேன், அடுத்து செகண்டு வந்து அது கூடயே அடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி லேயர் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிகிட்டே இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கிளாஸை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இந்த கிளாஸை ஃபுல்லாக பார்த்துட்ட பிறகு நான் உங்களுக்கு வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். என்னோட சேலஞ்ச் கிளாஸில் இருக்க டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து என்கிட்ட ஃபோட்டோ எடுத்தோ இல்லை நீங்கள் போட்டிருக்கத எனக்கு அனுப்பி இதில் எதனா கரெக்ஷன் சொல்லுங்கனாலும் நான் தாராளமாக சொல்லிக் கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நான் நடுவில் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் சுகர் பீடு யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நம்ம எப்போவுமே ஸ்டோனுக்கு மேலே எப்படி சுகர் பீடு யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு லேயரோடைய சுகர் பீடை வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இப்போது நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறேன். இப்போது நான் இந்த ஸ்டோன் செயினை இப்படி ஃபுல்லாக என்ன பண்ண போகிறேன், நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன் செயினை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை மாதிரி சுற்றி கொடுத்துக்கோங்க. கொடுக்கும் போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, நீங்கள் க்ளூ வேணுன்றவங்க போட்டுட்டு நீங்கள் கொடுக்கலாம். க்ளூ வேணான்றவங்க தயவு செஞ்சு போட வேண்டாம். நீங்கள் அது மேலே வந்து பாக்ஸ் ஸ்டிச் இருக்குது இல்லையா, நான் அதை சொல்லி கொடுத்துருப்பேன். ஸ்டோனுக்கு என்ன மாதிரி ஸ்டிச் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஏன் வந்து க்ளூ வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்டிச் போடுறது வந்து அதில் மாட்டி அறந்தாலுமே உங்களுக்கு வந்து இந்த க்ளூ வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். அதனால தான் உங்களை என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி க்ளூவை வந்து யூஸ் பண்ணிக்க சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்ததும் கட் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு கட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோன் வந்து அது மேலே வந்து ஸ்டிச்சஸை போட்டுகிட்டே வாங்க. ஏன்னா நீங்கள் போட போட என்ன ஆகும்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டோன் வந்து இந்த மாதிரி சுருங்க ஆரம்பிக்கும் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து சைஸ் தெரியாது, அதனால் உங்களுக்கு கம்மியாயிடும். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துலேருந்து அந்த பாக்ஸ் ஸ்டிச் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, பாக்ஸ் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, நீங்கள் அது மேலேயே ஒன்று ஒன்றா போட்டுட்டு வாங்க. இங்கே பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோன் எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு தெரியலனாலும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை கூட போய் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். ஒரு 2 டைப்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஸ்டோன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு மேலேயும் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த லேயரையும் என்ன பண்ண போகிறேன், சுகர் பீட் கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு லேயர் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து நீட்டாக எந்த மாதிரி லேயர் எடுக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து சுகர் பீடுக்கு பதில் 2mm பீடு 3mm பீடு கொடுப்பாங்க இல்லையா. நீங்கள் அந்த மாதிரி கூட என்ன பண்ணிக்கலாம், பீடு வெரைட்டிஸை கொடுத்துக்கலாம். இதுலேயே வந்து கலர்ஸ் கூட நிறைய பேர் கொடுப்பாங்க, ஏன்னா லுக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக கொடுப்பாங்க. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு லேயர் சொன்னேன் இல்லையா, ஒரு செட் ஆஃப் லேயர். இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் லேயர் கொடுத்தாலுமே ஓகே. இல்லை நான் வந்து இந்த லேயரே வந்து பெருசாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்த லேயருமே என்ன பண்ணிக்கலாம், ஸ்டோன்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா 2mm பீடோ 3mm பீடோ கொடுத்துக்கலாம். நீங்கள் இதையே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டோன்ஸ்க்கு வந்து இது பண்ணுவோம் இல்லையா, பின்னாடி வந்து நாட்டுக்கு வந்து கீழே வந்து சுங்கு வைப்போம் தெரியுமா, எல்லாரும் பார்த்துருப்பீங்கள்ல சுங்கு வைக்கிறது. அந்த மாதிரிக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பேட்ச் ஒர்க்கில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பீகாக் பேட்ச் ஒர்க்கு இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலுமே என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ தெரியுதுங்களா. இப்போ பாருங்கள், அடுத்த லேயர் இதுக்கு பின்னாடி மறுபடியும் சுகர் பீடு கொடுக்கலாம், 2mm பீடு கொடுக்கலாம், 3mm பீடு கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், லேயர்ஸை வந்து பெருசுப்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு வந்து குட்டி லேயர் நான் வந்து செக்குடுக்குள்ளே போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிங்கிள் லேயரே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த எனக்கு நடுவில் ஸ்டோன்ஸ் பிடிக்கலை, நான் வந்து பீடே கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் இந்த நடுவில் இந்த ஸ்டோனுக்கு பதில் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி 2mm பீடு இல்லைனா 3mm பீடு அப்புறம் 4mm பீடு. 4mm பீடுலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்டு, இதுக்கும் இது வந்து 2mm பீடு, இது 3mm பீடு. இந்த மாதிரி 4mm பீடுனா இதோட பெருசாக வரும் இல்லையா, அப்போ 5mm பீடு அதோட பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லேயரில் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு லேயர்லேயும் கொடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பண்ணாலுமே இது வந்து பிரைடலோடையதாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து இந்த நடுவில் இருக்க ஸ்டோன்ஸ் வந்து மாற்றணுன்னா தாராளமாக நம்ம வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி, சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல மாற்றிக்கலாம். இப்போது இதை சுற்றி வந்து நான் ஸ்டோன் கொடுக்கறதா கொடுக்கலான்னு சொன்னேன். இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா 2mm பீடு கொடுக்கலாம், இல்லை 3mm பீடு கொடுக்கலான்னு சொன்னேன் இல்லையா. நீங்கள் இதை சுற்றியே என்ன பண்ணிக்கலாம், இதுவே ஒரு ப்ளவுஸோட பேட்ச் ஒர்க்காக நல்லா பெருசாக பண்ணிவிட்டு சுற்றி வந்து ஒரு புட்டா ஒர்க்கை கொடுத்துட்டு ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவில் எடுத்துகிட்டு போய் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சென்டர் பார்ட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகிடும், உங்களுக்கு சுற்றி டிசைன் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், நம்மளோட ஸ்லீவ் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லையா, இப்படி தான் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்க ஸ்லீவு. இப்போ நம்ம வந்து இங்கே லேயர்ஸ் கொடுத்துட்றோம் அப்படின்னா இங்கே நடுவில் வந்து இந்த மாதிரி புட்டா ஒர்க்கு, இந்த ஸ்டோன்ஸ் வந்து ரவுண்டாக கிடச்சாலுமே ஓகே, இந்த மாதிரி ரவுண்டாக கிடச்சாலும் ஓகே, இல்லை திலகமாக கிடச்சாலும் ஓகே. இந்த மாதிரி பெரிய பெரிய புட்டா ஒர்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே இதுவே என்ன ஆகிடும், ப்ளவுஸோட ஸ்லீவ்லெஸ் கூட டிசைனாக மாறிடும். நான் உங்களுக்கு இதோட இமேஜை கூட அட்டாச் பண்ணுறேன், என்ன மாதிரி ஸ்லீவ்லாம் வரும் அப்படின்றத ஒரு பிக்கு வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரியும் நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் தெரிஞ்சிச்சுனாலே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவை இந்த லேயர் கணக்கு தான். இந்த லேயரை வந்து எவ்வளோ பெருசாக ஆக்கலாம், எவ்வளோ சின்னதாக ஆக்கலாம், என்ன கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு லேயர் கணக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜர்தோசி கூட கொடுக்கலாம். ஓகேவா, எந்த மாதிரி வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்.
நான் வந்து காண்டாக்ட் நம்பர் தரேன். நீங்கள் இந்த கிளாஸில் என்ன மாதிரி க்ரியேட் பண்ணீங்க அப்படின்றத கற்றுக்கிட்டு எனக்கு வந்து அதை ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்கள் கூட வந்து லிங்க்கில் இருக்கேன். நான் வந்து உங்ககிட்ட வந்து என்ன உங்களுக்கு தேவையோ அதை நான் ஹெல்ப் பண்ணுறேன், சொல்லி கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? இந்த கிளாஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டாக வந்து நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை பாருங்கள். இந்த நம்பருக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுறவங்க என்கிட்ட வந்து உங்கள் நேமு, நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்றத எனக்கு டீட்டெயில் சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்டுன்றத சொல்லுங்கள். இல்லைனா நான் வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் போடுறேன் நான் ஜூம் மீட்டிங்கில். அந்த கிளாஸில் கூட நீங்கள் வந்து ஓவரால் வந்து நான் பேட்சாக பிரித்து கூட எத்தனை பேர் வரீங்கன்னு பார்த்து பேட்சாக பிரித்து கூட நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.